பதவியை கூட என்னோட கலைச்சு போட்டு தான் பதவி ஏற்க போறாங்க. ஓ சார் வணக்கம் சார். ஓ சார் நான் சொல்ல நீங்க பதவி ஏற்கிறீங்க எத்தனை கோல் பண்ணிருக்கீங்க சார், எந்த போன் அடிக்குதுன்னு தெரியாம சார், அதான் நான் இப்பதான் கொஞ்சம் முன்ன வந்துறேன். ஓ ஓம் சார் ஓம் சார் நான் பெருமன் சார் அங்கே. ஓ நீங்களே நீங்க சந்தோஷமா பதவியே வாங்க சார். அடுத்த நெக்ஸ்ட் நான் தானே சார், நீங்க அதை பத்தி ஒன்று யோசிக்காம நான் கண்டிப்பா வருவேன் சார். நீங்க எடுத்தது கரெக்ட் சொல்றதுக்கு சார். சார் ஓகே சார் நான் வருவேன் கண்டிப்பா சார். உங்களுக்கு பதவி ஏற்றதுக்கு நன்றிகள். இந்த கருத்து தந்த சாமி உங்களுக்கு சொல்லாம யாருக்கு சொல்றது சார். நான் வருவேன் சார் அங்க. பின்னேரம் 4 மணிக்கு டிக்கெட் போட்டுருக்காங்க போலோடக்கு. ஓ நான் 2-3 பேர் வருவாங்க. ஓ மைண்டர் அதான் போட்டு எல்லாம் விட்டுருக்குறாங்க. எல்லாம் பட்ட செயலாளர்கள் நொந்த முருகன் அவங்க எல்லாம் சேர்ந்து தான் எனக்கு கற்று விட்டுருவேன் சார். நான் கண்டிப்பா வருவேன் சார். உங்களுக்கு நல்ல வாழ்த்துக்கள் சார். ஓ சார் என்ன புரியலதான் சார். நான் அடிச்சாலும் கூட அவர் என்ன தோடி அடிச்சிருக்க டிக்கெட் போட்டுட்டாங்களோ தெரியாது. அவருக்கு நல்ல வாழ்த்துக்கள். அவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறேன். எனக்கும் அவர் ஒரு நாளைக்கு வாழ்த்துக்கள் தெரிவிப்பாரு. இந்த கரவட்டியில நான் தான் அடுத்த முதலமைச்சராக ஆகுவேன்னு நினைக்கிறேன். பாப்பம் ஓகே பதவி ஏற்கிறேன். இங்க நாடு எனக்கு என்ன பதவி தராங்களோ குறுக்கால போவாங்க, கதரையே தராங்க விட்டுட்டு போயிருக்காங்க. அடுத்த விட்டுக்கூடியவருக்கு எங்க போட்டாங்களோ தெரியாது. சாம்பிராணி குச்சி கொடுத்துறது என்ன காமெடி பண்ணி கோமடிக்கா. அடுத்து வர கந்தசாமி கணபதி என்று பழக்க வழக்கங்க. குறுக்கால போனவர்களுக்கு சம்பளம் கொடுத்தோம் எனக்கு தான் நட்டம். பதவியை வேற சொல்லி போட்டு இங்க கதிரையை வைக்காம போட்டாங்க. பழக்க வழக்கங்களும் ஆனா போர்கள் எல்லாம் நீட்டா தான் வச்சிருக்காங்க. அது ஒரு குறுக்கால போனது சொல்லி அண்ணி வந்துட்டா கண்ட்ரோல் கொண்டு வந்துடுவான். ஐயோ நான் போல அங்க விஜயசர் எனக்கு அடிச்சபடி நாளைக்கு பிளேட் எடுத்து வாங்க உண்டு. இங்க அங்க அவர் பதவி ஏற்க நான் இங்க என்னட்டு பதவி ஏற்கிறது தெரியாம நான் ஒப்பிங்களோட சென்றுகளும் கொண்டு வச்சு அடிக்கணும். ஒருக்கா கணவதிக்கு ஒருக்கா கூட போடுவோம். என்னடா போன எல்லாத்தையும் மறந்து வச்சுக்கிறாங்க. கோதாரி விழுந்த வேலையா கிடைக்குது. போவாத கண்ட வேலைகள் எல்லாம் இங்க 2 வட்டம் ஆபீஸ் போனாலும் அங்க மேனேஜிங் மேனேஜர் லவர் நாயை கொண்டு வீட்டுக்கு வச்சிருக்காங்க. அவங்கெல்லாம் வெள்ளக்காரன் நாயை குளிக்க பார்த்து வச்சுக்கிறாங்க. இந்த மூலையிலையும் நாயை குளிக்க பார்க்கல சொரிய போட்டு வச்சு வச்சிருக்காங்க. கணவதிக்கு அடிப்போம் கூட போடுவோம். அதுவும் பாதுக்குள்ளால அடிக்கிறது குறுக்கால கதிரையும் வைக்கிறாங்க. எங்க போட்டாங்க கை இந்த காலத்தை சுத்தி கொண்டிருக்கிறது கொண்டே காணிட்டு போகுது. கணவதி என்ன வட்ட செயலாளர் காண இல்லை, அங்க சதுர செயலாளர் காண இல்லை. எல்லாரும் போட்டிய லீவ் போட்டுட்டீங்களோ என்னடா கணவதி நீயும் பொறுப்பு இல்லாம கிடைக்கிறாப்பா. எல்லா நாயனையும் வேலைக்கு வர சொல்லு. விஜய் எனக்கு போன் பண்ணி இருக்கிறார். அவருடைய பதவி ஏற்ப இல்லடா. எனக்கு இப்ப போன் வந்தது அங்க இந்தியால இருக்கு. ஓ விஜய் என்ன வர சொல்லியிருக்கார். ஓ அது போட்டும் கணவதி எங்க கதிரையும் காலையில சீட்டு ஏதோ தாராளம்னு சொன்னீங்களாப்பா. கதிரையை மீள வைக்காம போட்டீங்களாப்பா. நீ இப்ப வாரியோ அங்காலையோ. ஓ அங்கால இந்த மனுஷி வந்து தலைவர தெரியுந்தாங்கடாப்பா. சரி சரி அங்கால குடிகள் அதுல எல்லாம் கருத்துதலாக நீ வந்து வேண்டாப்பா. சரி இதையும் அவளுக்கு அயன் பண்ண சொன்ன அயன் பண்றாங்க இல்லை சும்மா மேலால தகையை போட்டு வச்சுட்டோட. சரி சரி நான் பிளைட் டிக்கெட் போடணும்டாப்பா. எல்லாம் போட்டு அது எல்லாத்தையும் ஆயுதம் பண்றாங்க. ஓ 4 மணிக்கு போகணும்டா. ஓ வந்துட்டாங்க எல்லாரும் வந்துட்டாங்க. நீ கட்டிக்காரன் தான்டா. சரி சரி ஓ
அடே குறுக்கால போவானே எனக்கு என்ன பதவி கிடைக்குதோ இல்லையோ இந்த மனுஷன் வீட்டு பதவியை தந்து கிடக்குது. அடே கொடியல் எல்லாரும் சோடா வண்டி விடுறா. பின்னுக்கு கட்சி தொண்டர்கள் எல்லாம் பின்னுக்கு வந்துட்டாங்க. ஏர்போர்ட்டுக்கு விஜய் சாரை சந்திக்கணும். இந்த பதவியை கேட்க நானும் போ என்னையும் பெற சொல்லியிருக்கேன். ஓம்டா ஓம்டா. ஓ அதான் அவங்களுக்கு சோடா பண்ணி கொடுக்க சொல்லிக்கிறாரு. சரிங்கடா சரிங்கடா வைக்கிறா. இந்த மனுஷன் இங்க வீட்டு பொறுப்பு எல்லாத்தையும் பதவி ஏற்கட்டான். இது என்ன கொடுமை சிரவணா. சரிடா விஜய் சார் வர சொல்லியிருக்க பதவி ஏற்க போறாராம். நானும் பதவி ஏற்கிறேன். இந்த மனுஷன் என்னடா வீட்டு பதவி ஏற்கிற எதை பார்க்கணும் தெரியாது. குறுக்காலமாக கதையே மில்ல விட்டுட்டு பேச வேண்டியா கிடக்கு. எல்லாருக்கும் வணக்கம். விஜய் சார் என்ன கூப்பிட்டு இருக்க. நானும் எலெக்ஷன்ல எனக்கு பதவிக்கு கதையை மட்டும் கொண்டு போட்டாங்க. குறுக்காலவாங்க ஒரு தரும் சரியில்லாம கிடக்குது. பரவாயில்ல நான் விஜய் சாரோட போனேன்னு சொன்னா ஏதாவது ஒரு பதவி ஒன்று கிடைக்கும். எல்லாருக்கும் வணக்கம். இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த முறை எலெக்ஷன் விஜய் சாரோட சேர்ந்து தான் கேட்க போறேன். உங்களுக்கு எல்லாம் மட்டும் நான் படிவா செய்து தருவேன். ஓ சரி.